மெய்ப்பொருள் நாயனார் சேதி நாட்டை ஆண்ட ஒரு சிற்றரசர். அடியார்களுக்கு எளியவராய் உதவி செய்பவர். ஆனால் எதிரிகளை வென்று புகழ் பெற்றவர் சிற்றரசர். முக்திநாதன் என்னும் அரசன் பலமுறை மெய்ப்பொருள் நாயனாரிடம் தோற்றும் அவரிடம் நேரடியாக சண்டையிட்டு வெல்ல முடியாது என்று அறிந்து, இவர் சிவபக்தியையும் சிவனடியார் பக்தியையும் அறிந்து உடல் முழுதும் திருநீறு பூசி ருத்ராஜம் அணிந்து நாயனார் அரண்மனைக்கு வந்தார். கையில் ஒரு புத்தகம் வைக்கும் உரையில் கத்தியை வைத்து கொண்டு வந்தார். சிவபெருமான் அருளிய நூலை உபதேசிக்க வந்ததாக கூற, நாயனார் இவ்வருள் புரிய வேண்டும் என்று வணங்கி பணிந்து நின்றார். முக்திநாதன் உரையில் மறைத்து வைத்த கத்தியை எடுத்து குத்துகிறார். அப்பொழுதும் நாயனார் அவர் கொண்டிருந்த அடியார் கோலம் காரணமாக பணிந்தே நின்றிருந்தார். அதை கண்ட காவலாளி வாளுடன் உள்ளே வர அவர்களை தடுத்து நிறுத்தி கீழே சரிந்தார். காவலாளியிடம் இவரை எல்லை வரை கொண்டு பாதுகாப்பாக விடும்படி கூறினார். பாதுகாப்பாக சென்று திரும்பிய காவலருக்கு, எனக்கு அரிய உதவியை நீர் புரிந்தீர் என்று நன்றி பாராட்டுகிறார். தன்னை குத்தியவன் ஓர் சிவனடியார் உருவில் இருப்பதாலேயே அவருக்கு தன்னாலும் தன் காவலர்களாலும் தன் மக்களாலும் எந்த ஒரு துன்பமும் நிகழக்கூடாது என்று எண்ணினார். கத்தியால் குத்திய முக்திநாதனை தொழுது வென்றார். இறைவன் உமாபதியோடு அங்கு காட்சி தந்து முக்தி தந்தார்.